நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடைய நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேமனா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாள் மகிழ்ச்சி, உற்சாகம். கண்டிப்பா நாங்களும் ஊட்டியில இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றோம். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? கடந்த சில நாட்களாகவே சில வாரங்களாகவே அப்படிதான் சென்னையோட நிலைமை. இதுவும் குறிப்பா இந்த கடந்த டிசம்பர் மாதம்லாம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா இருந்துச்சு. பல இடங்கள்ல 0 வரைக்கும் என்ன செல்சியஸ் டிகிரி போயிருக்குது. சோ இது என்ன ஒரு பயத்தை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளிர்காலமே இவ்வளவு குளிரா இருந்துச்சுன்னா வெயில் காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதனால இந்த மே மாதத்தை எதிர்பார்த்து எல்லாரும் மிரண்டு போயிட்டு இருக்கிறோம். சோ இருக்கட்டும், எப்படி இருக்குன்னு பாக்கலாம். கண்டிப்பா இன்னைக்கான கதை நேரா போயிடலாம். இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி ஒருத்தர் என்ன பண்றாரு, வழிப்போக்கர். அவர் பயணம் செஞ்சு போயிட்டு இருக்காரு. போற வழியில ஒரு சத்திரம், நைட்டு இந்த தங்குறதுக்கு இடம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்த பாக்குறாரு. அங்க போய் நைட்டு தங்கிட்டு காலைல என்ன பண்ணலாம், போகலாம். அவர் ஒரு வியாபாரி, போகக்கூடிய வியாபாரி. சரின்னு உள்ள போய் பார்த்தா உள்ள 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ நீங்களும் இங்க மாதிரி தங்க வந்தீங்களா அப்படின்னா, ஆமா நானும் தங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நானும் இங்க நைட்டு என்ன பண்றேன், தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு அவர் உட்காந்துருக்காரு. அப்ப இரவு நேரங்களால இவருக்கு பசிக்குது, ஆனா சாப்பிட என்ன பண்ணல, எதுவும் பண்ணல. அப்ப கேட்கிறாரு, இங்க பக்கத்துல எதுவும் கடைகள் எதுவும் இருக்குமா, சாப்பாடு எதுவும் வாங்க கிடைக்குமான்னு. இல்ல, இங்க இருந்து எந்த கடையும் பக்கத்துல என்ன ஆகாது, கிடையாது. இன்னைக்கு காலையில விடிஞ்சாதான் சாப்பாடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட ஒரு 5 பிரெட் இருக்குது அப்படின்னு ஒரு என்ன பண்ண ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் என்கிட்ட ஒரு 3 பிரெட் இருக்குது அப்படிங்கிற. அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம், சரிபாதியா அதை பங்கெடுத்து சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கன்னு சொல்லி 3 பேர் என்ன பண்றாங்க, உட்காடுறாங்க. 8 பிரெட் 3 பேர் எப்படி பிரிக்க முடியும்? அப்போ உடனே அவர் சொல்ல, 8 பேர் எப்படி 3 பேருக்கு சரிபாதியா பிரிக்கிறோம். அந்த வந்த வியாபாரி ஒரு ஆலோசனை சொல்றாரு, நீங்க ஒவ்வொரு பிரெட்டையும் 3 துண்டா என்ன பண்ணுங்க, அப்போ M3 24 துண்டு என்ன பண்ணுங்க. அப்ப 24 துண்டுகள் வர்றப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணலாம், 8 துண்டு ஈக்குவலா ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி அதை அவர் ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாங்க, இவர் கொண்டு வந்த 5, அவர் கொண்டு வந்த 3, 8ஐயும் 3 பிரிச்சு 24 ரொட்டி துண்டுகளை உருவாக்கி அந்த இதை 8 என்ன பண்ணாங்க, ஷேர் பண்ணி சாப்பிட்டு தூங்கியாச்சு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வியாபாரி கிளம்ப போகும்போது, உண்மையிலேயே நைட்டு எனக்கு நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க, எனக்கு பசி ஆத்துனீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க இதுல 8 கோல்டு காயின்ஸ் இருக்குது, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த 8 கோல்டு காயின்ஸ் உங்களுக்குள்ள சரிபாதியா என்ன பண்ணிக்கோங்க, பிரிச்சுக்கோங்க அப்படிங்கிற. அப்ப பிரிச்ச உடனே 4 நாளா என்ன பண்றாங்க, அப்ப இந்த 5 கொடுத்தவர் சொல்றாரு, எப்பா நான் தானே 5 பிரெட் கொடுத்தேன், நீ 3 தானே கொடுத்த, அப்ப சரிபாதியா பிரிக்கணும் அப்படின்னா எனக்கு 5 உனக்கு 3 இதுதானே நியாயம் அப்படின்னு அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். அவர் 8 கொடுத்து என்ன பண்ண சொன்னாரு, சரிபாதியா பிரிக்க சொன்னார். எனக்கு 4 உனக்கு 4 சண்டைக்கு போறாரு. இல்ல எனக்கு 5 உனக்கு 3 இவர் என்ன பண்றாரு சொல்றாரு. அவர் ஒத்துக்காம என்ன பண்றாரு, கோர்ட்டுக்கு வா, கோர்ட்ல போய் என்ன பண்ணிக்கலாம், பிரிச்சுக்கலாம்னு சொல்லி நீதிபதி கிட்ட போய் விஷயத்த சொல்லி முறையிடுறாங்க. நைட் இப்படி நடந்துச்சு, இப்படி சாப்பிட்டோம், இதை கொடுத்தாரு, அவன் 5 வேணுங்க, நான் எனக்கு 4 வேணும்னு நான் சொல்றேன், எங்களுக்கு தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு. நீதிபதி வர போயிட்டு நாளைக்கு வாங்கப்பான்னு சொல்றாரு. அனுப்பி வச்சுட்டு அவர் யோசிக்கிறார் என்ன தீர்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி. மறுநாள் வராங்க. மறுநாள் தான் தீர்ப்பு சொல்றாரு. என்ன அப்படின்னா, 3 பிரெட் கொடுத்தான் இல்லையா, அவனுக்கு ஒரே ஒரு தங்க காசு, மீதி உள்ள 5 பிரெட்டை கொடுத்தவனுக்கு 7 தங்க காசு. அப்ப ஒண்ணுங்களுக்கும் யோசிக்க, எப்படி இது நியாயமா இருக்கும்? அவனாவது எனக்கு 3 தாரன்னு சொன்னா, நீங்க தீர்ப்புல 1 தான் தாரன்னு என்ன பண்றீங்க சொல்றீங்க, எப்படி இதா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்பா நீங்க என்ன பண்ணீங்க, பிரெட் 3 வச்சிருந்தா, 5 வச்சிருந்தானா, எத்தனை பீஸா ஒவ்வொரு பிரெட்டையும் மாத்துனீங்க, 3 பீஸா மாத்துனீங்க. அப்ப நீ வச்சிருந்த 3 பிரெட் எத்தனை பீஸா மாறி இருக்கும், 9 பீஸா மாறி இருக்கும். அவன் வச்சிருந்த 5 பிரெட் எத்தனை பீஸா மாறி இருக்கும், 15 பீஸா மாறி இருக்கும். அந்த 9 பீஸ்ல 8 பீஸா யார் சாப்பிட்டா, நீயே தான் சாப்பிட்டா. ஒவ்வொரு ஆளுக்கு 8 கணக்கு வந்துச்சு. அப்ப மீதி இருக்கிற ஒன்னதான் என்ன பண்ண, மத்தவருக்கு வந்தவருக்கு சாப்பிட. ஆனா அவன் என்ன பண்ணா, தனக்கிட்ட இருக்கக்கூடிய 15 8 அவன் சாப்பிட்டு மீதி 7 என்ன பண்ணான், சாப்பிட கொடுத்தான். அப்ப அவன் தான் நிறைய ஷேர் பண்ணிருக்கான். அப்ப அவனுக்கு 1, அவனுக்கு 7 உள்ளதும் போச்சா. நம்ம பேராசைப்பட்டால் இப்படிதான் நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்ப பாரதிதாசன் பார்க்கலாம்.
அடைக்கலம் நீ அம்மா. வறுமையில் வாடும் மக்களுக்கெல்லாம் ஆறுதல் நீ அம்மா. நோயின் பிடியில் வாழ்வோர்க்கெல்லாம் அடைக்கலம் நீ அம்மா. தீயின் பிடியில் மடிவோர்க்கெல்லாம் ஆறுதல் நீ அம்மா. ஏலா குறிச்சியில் வீற்றிருக்கும் அடைக்கலத்தாயே வரமருள்வாய். அடைக்கலத்தாயே நலமருள்வாய். அடைக்கலத்தாயே வரமருள்வாய். அடைக்கலத்தாயே நலமருள்வாய். உறவுகள் பிரிந்து வாடுவோர்க்கெல்லாம் அடைக்கலம் நீ அம்மா. உலகம் வெறுத்து வாழ்வோர்க்கெல்லாம் ஆறுதல் நீ அம்மா. கடன் சுமையாலே வருந்துவோர்க்கென்றும் அடைக்கலம் நீ அம்மா. கலங்கிய நின்று தவிப்போர்க்கென்றும் ஆறுதல் நீ அம்மா. ஏலா குறிச்சியில் வீற்றிருக்கும் அடைக்கலத்தாயே வரமருள்வாய். அடைக்கலத்தாயே நலமருள்வாய். அடைக்கலத்தாயே வரமருள்வாய். அடைக்கலத்தாயே நலமருள்வாய். ஏலா குறிச்சியில் வீற்றிருக்கும் அடைக்கலத்தாயே வரமருள்வாய். அடைக்கலத்தாயே நலமருள்வாய். சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. சூப்பரா இந்த நாளை நம்ம தொடங்கியாச்சு. காலையிலேயே அந்த கதையில நம்ம கேட்ட மாதிரி அளவுக்கு மீறி நம்ம ஆசைப்பட்டா உள்ளதும் போயிடும் அப்படின்ற மாதிரிதான் நம்ம கதையில சிந்தனையா இருந்துச்சு. இன்னைக்கு டாபிக் எப்படிப்பட்டதா நமக்கு இருக்க போகுது? சோ இன்னைக்கு டாபிக் பேராசை பெருநஷ்டமான்னு கேட்டா இல்ல. ஓகே. ஆனா அந்த பொருள் பணம், Okay. அங்க கோல்டு காயின் அப்படிங்கறத நம்ம பணமா என்ன பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம். சோ அந்த பணம் அதை குறித்த ஒரு சில சிந்தனை இன்னைக்கு. பணம் சார் உளவியல் அப்படின்னு ஒரு புத்தகம் வாசிக்க நேரிட்டது. அப்ப அந்த பணம் சார் உளவியல் புத்தகமே இன்னைக்கு நம்ம கையில காசு தங்கல, என் கையில காசு இல்ல அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ உங்க கையில காசு தங்காததுக்கு முழு காரணமே நீங்க தான் அப்படின்னு தான் அந்த புத்தகத்தோட இதே தொடக்கமே ஸ்டார்டிங் இருக்கு. அப்ப சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, பணம் சார் உளவியல் அப்படின்னா நாம் மனதில் என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு நடக்கின்றது. பணத்தை குறித்து நன்றி உணர்வோடு அந்த பணத்தை குறித்து நல் மதிப்புகளை நாம் கொண்டிருந்தால் அது நம்ம கிட்ட என்ன பண்ணும் இருக்கும். அந்த மதிப்புகளை நான் கொண்டிராவிட்டால் இந்த பணம் வந்து எனக்கு எல்லா பிரச்சனையும் உண்டு பண்ணுது, இந்த பணம் இல்லாதப்ப நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த பணம் என் கையில தங்கவே முடியும், எதிர்நிலையாவே நம்ம பேசுறோம் சிந்திச்சோம் அப்படின்னா நமக்கு அது எதிர்நிலையாகவே தான் நடக்கும் அப்படிங்கிறது அந்த புத்தகத்தினுடைய மையக்கரு. இப்ப இன்னைக்கும் அதே மாதிரிதான். அந்த பணம் என்னிடம் இருப்பதற்கு நான் என்னை எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும், என்னோட எண்ணங்கள்ல என்ன மாற்றத்தை நான் கொண்டு வர வேண்டும், அதைத்தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், சிந்திக்க போறோம். ஏன்னா இந்த பணம் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா நிலைகளிலும் எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்றாக என்ன பண்ணுது இருக்கு. அப்போ அந்த வகையில் முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரும்பாலும் எல்லாருடைய மனநிலையும் எப்படி மேலோங்கி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1ஆம் தேதி எப்போ வரும், இல்லை 31ஆம் தேதி எப்போ வரும். சிலருக்கு வந்து அலுவலகத்தில் 31ஆம் தேதி 30ஆம் தேதி என்ன பண்ணிடுவாங்க, சம்பளம் போட்டுருவாங்க. சிலருக்கு இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் அந்த சம்பள நாள் என்னைக்கோ அதை எதிர்பார்த்தே என்ன பண்ணுவாங்க, காத்திருப்பார்கள். அந்த மனநிலையை முதலில் மாற்ற வேண்டும் அப்படிங்கிறாங்க. சேலரியை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாசத்துல எப்பனாலும் எனக்கு இன்கம் வர்ற மாதிரி என்னென்ன வழிவகைகளை நான் கையாள முடியும். ஒரு வேலை மட்டும் கிடையாது. வாரன் பஃபட் சொல்லியிருக்கிறார், நீங்க ஒரு வேலை மட்டும் வச்சிருக்க கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல நீங்க உறங்கும் போதும் உறங்காமல் உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய இல்ல பொருளாதாரத்தை ஈட்டி கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு வேலைகள் நம்ம என்ன பண்ணணும், கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த வகையில் நான் என்னுடைய சேலரியை மட்டும் எதிர்பார்த்து காத்திராமல் என்னுடைய மனநிலையில் மாற்றம் கொண்டு என் சேலரி 1ஆம் தேதியோ இல்லை 3ஆம் தேதியோ இல்லை 31ஆம் தேதி எப்போ வரதோ வரட்டும், இதுக்கு இன்பிட்வீன் கேப்ல என்னுடைய வாழ்க்கையில நான் பொருளை ஈட்டிக் கொள்வதற்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கின்றது அதை நான் என்ன பண்ணணும், தேடி கண்டுபிடிச்சு வேலையை எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை என்ன பண்ணுங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இதை கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். செம்மைப்படுத்துவோம், எனது மீட்பை கண்டடைவர். தம்பழியை செம்மைப்படுத்துவோம், எனது மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை.
உங்கள் எரிவலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. தம் வழியை செம்மைப்படுத்துவோ எனது மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோ எனது மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோ எனது மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோ எனது மீட்பை கண்டடைவர். இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளைகளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் இந்த தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் நாம் சிந்திக்க இருக்கிற திருப்பாடலானது திருப்பாடல் 50. இன்றைய நாளின் பல்லவியாக நாம் சிந்திக்க இருப்பது தம் வழியை செம்மைப்படுத்துவோர் எனது மீட்பை கண்டடைவர். அதாவது நம்முடைய வழிகள், நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக வாழும் பொழுது, நேர்மையாக உண்மையாக கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக நாம் வாழுகிற பொழுது நிச்சயமாக மீட்பு நமக்கு உறுதி என்கின்ற நம்பிக்கையை இந்த காலை வேளையிலே இந்த திருப்பாடல் அந்த நம்பிக்கையை நமக்கு ஒவ்வொருவருக்கும் தருகிறது. இந்த திருப்பாடல் உடைய ஆசிரியர் யார் என்று பார்க்கிற பொழுது ஆசாப். இவர் பெராகியாவின் மகன். தாவீது சந்திப்பு கூடாரத்தில் பல சங்கீத சேவகர்களை நியமிக்கிறார். அவர்களுக்கு பல தலைவர்களையும் அவர் ஏற்படுத்துகிறார். அந்த தலைவர்களில் ஒருவர்தான் இந்த ஆசாப். இவர் ஏறக்குறைய 12 திருப்பாடல்களை எழுதியிருக்கிறார். அதில் முதலாவது திருப்பாடல் தான் இந்த திருப்பாடல் 50. இந்த திருப்பாடலுடைய மைய கருத்தாக நாம் சிந்திக்க இருப்பது, கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய மக்கள் ஒரு சிலர் கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றார்கள். உதட்டளவில் கடவுளை புகழ்கின்றார்கள், ஆனால் உள்ளத்து அளவில் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருப்பதை இந்த திருப்பாடல் சுட்டி காட்டுகிறது. மேலும் சடங்குகள், காணிக்கைகள், பலிகளுக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே தவிர கடவுளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் தர மறந்து போகின்றார்கள் என்பதையும் இந்த திருப்பாடல் இந்த நாளிலே நமக்கு எடுத்து கூறுகிறது. யூதர்கள் சடங்குகள், சட்டங்கள், சம்பிரதாயங்களுக்கு அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் கடவுளை பல வேளைகளில் அவர்கள் மறந்து பாவ வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். பிறருக்கு அருமையாக அவர்கள் போதித்தார்கள், ஆனால் தங்களுடைய வாழ்க்கையை சீர் செய்ய அவர்கள் மறந்து போனார்கள் என்பதையெல்லாம் இந்த திருப்பாடல் அழகாக எடுத்து கூறுகிறது. இன்றைய நவீன கிறிஸ்தவர்களுக்கும் கூட இந்த திருப்பாடல் ஒரு அழகான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் தினந்தோறும் திருப்பலிக்கு செல்கிறோம், காணிக்கை கொடுக்கின்றோம், இன்னும் மற்ற வழிபாடுகளெல்லாம் கலந்து கொள்கின்றோம். ஆனால் இறைவன் அதையெல்லாம் பெரிதாக நினைப்பதில்லை. நாம் திருப்பலிக்கு செல்லலாம், காணிக்கை கொடுக்கலாம், வழிபாடுகளை கலந்து கொள்ளலாம், ஆனால் அது அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை செம்மையாக வாழ்வதற்கு, நேர்மையாக வாழ்வதற்கு, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக நான் வாழ்வதற்கு அவை அனைத்தும் நமக்கு பயன்பட வேண்டுமே தவிர வெறும் சடங்குக்காக, சம்பிரதாயத்திற்காக நாம் திருப்பலிக்கு செல்லுவதோ காணிக்கை கொடுப்பதோ கடவுள் விரும்புவது இல்லை. ஆகவே இந்த நாளிலே இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செய்தி, கடவுளுக்கு நீ உன்னையே முழுமையாக காணிக்கையாக கொடு. கடவுள் உன்னுடைய பணத்தையோ உன்னுடைய செல்வத்தையோ நீ கொடுக்கின்ற காணிக்கையோ அவர் எதிர்பார்க்கவில்லை. கடவுள் உன்னை எதிர்பார்க்கிறார், உன்னுடைய இதயத்தை எதிர்பார்க்கிறார். ஆகவே உன்னுடைய இதயத்தை கடவுளுக்கு காணிக்கையாக கொடு. கடவுளுக்கு நீ காணிக்கையாக கொடுப்பதற்கு கடவுள் பசியாக இல்லை. அவர் உன்னுடைய எந்த ஒரு விதமான காணிக்கைகளையும் பலிகளையும் உன்னுடைய நேர்ச்சைகளையும் அவர் விரும்புவதும் இல்லை. கடவுள் விரும்புவது உன்னுடைய உள்ளத்தை, உன்னுடைய நொறுங்கிய அந்த குற்றம் உணர்ந்த இதயத்தை, உன்னுடைய நேர்மையான வாழ்க்கையை தான் கடவுள் விரும்புகிறார். ஆகவே இந்த திருப்பாடலை இந்த நாளிலே நாம் வாசித்து நமக்குள்ளாக நாம் சிந்தித்து பார்ப்போம். சடங்குகள் முக்கியமா அல்லது
நொறுங்கிய குற்றமுணர்ந்த என்னுடைய இதயத்தை நான் கடவுளுக்கு காணிக்கையாக்குவது முக்கியமா? பலிகள் முக்கியமா அல்லது கடவுளுக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ்வது முக்கியமா? முணுமுணுப்பது முக்கியமா அல்லது கடவுளுக்கு நன்றியறிந்த உள்ளத்தோடு கடவுள் என்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து நான் வாழ்வது முக்கியமா? சிந்தித்து பார்ப்போம். நமக்குள்ளாக சில கேள்விகளை கேட்போம். நான் கடவுளை எப்படி பார்க்கிறேன்? என்னுடைய தேவைகளெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு இயந்திரமாக நான் பார்க்கின்றேனா அல்லது கடவுள் என்னுடைய தந்தை என்ற உணர்வோடு, நான் அவருடைய பிள்ளை என்ற உணர்வோடு நான் கடவுளை பார்க்கின்றேனா? என்னுடைய வழிபாடு வெறும் உதட்டளவில் இருக்கிறதா அல்லது என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய வழிபாட்டு வெளிப்படுகிறதா என்பதை சிந்திப்போம். நான் செய்யும் தவறுகளை கடவுள் பார்க்கவில்லை என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதையும் இந்த நாளிலே சிந்தித்து பார்த்து கடவுளுக்கு நம்மை முழுமையாக காணிக்கையாக நாம் கொடுப்போம். அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்வோம். இறைவன் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டி அனைவரும் கண்களை மூடி நாம் கடவுளுக்கு நம்மையே ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். ஜெபிப்போமாக. எங்களை எந்நாளும் காத்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளையும் இந்த நேரத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய போலித்தனமான அந்த வாழ்க்கையை, வெறும் சடங்கு சம்பிரதாயங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நீர் மன்னிப்பீராக. சடங்குகளில் மூழ்கி உம்மோடு உள்ள உறவை நாங்கள் மறந்திருக்கிறோம். பல வேளைகளிலே உம்மை விட்டு வெகு தொலைவில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். உதட்டளவில் உம்மை புகழ்ந்து கொண்டு உள்ளத்தளவில் நாங்கள் வெகு தொலைவில் இருந்த அந்த நேரங்களுக்கெல்லாம் நினைத்து நாங்கள் மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. நொறுங்குண்ட நன்றி நிறைந்த அந்த இதயத்தை இந்த வேளையிலே எங்களுக்கு கொடுத்தருளும். எங்களையே உமக்கு காணிக்கையாக்கக்கூடிய அந்த உன்னதமான மனதை எங்களுக்கு தாரும். எங்களுடைய நாவை காத்து உண்மையான வழியில் நடந்து சகோதர அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு அருள் தாரும். இந்த ஜெபங்களை எல்லாம் இந்த காலை வேளையிலும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த பணத்தை சரிவர நிர்வகிப்பதற்கு நம் எண்ணங்களில் கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள் என்னென்ன, அதை தான் பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளோ நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கிறத காட்டிலும் எதில் நம்ம சேர்த்து வைக்கலாம், எதில் நம்ம போட்டால் நம்மளுடைய காசு பத்திரமா இன்னும் அதிகரிக்கும், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுடைய பணம் உங்களுக்கு அதிகரிக்குமே தவிர்த்து நீங்கள் மாச சம்பளத்தை எண்ணி நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. நிச்சயமா. நாம பல நேரங்களில் கையில காசு இருக்கிறப்ப இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் அப்படின்னு மைண்ட் என்ன ஆகும்னா அப்படியே காத்துல பறக்கும். அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு இது எனக்கு தேவையா தேவையில்லையா, அப்ப இந்த பணத்தை நான் எதுல முதலீடு செய்கின்ற பொழுது அது எனக்கான ரெட்டிப்பான லாபத்தை என்ன பண்ணும், பெற்றுக்கும். அப்ப அதை தேர்ந்து தெளிந்து படித்து அதுல நாம் கவனத்தை செலுத்துகின்ற பொழுது நமக்கான பண வருவாயை நம்மால் இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து. ஜனவரி 19. புனித ஜோசப் செபஸ்டியான். போலந்து நாட்டிலுள்ள கொர்சேனா பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் பிறந்தார் ஜோசப் செபஸ்டியான். 6 வயது முதல் அனுதினமும் திருப்பலியில் பங்கேற்று பீடச் சிறுவனாக திருப்பலிக்கு உதவிகள் செய்த இவர் தன் தொடக்க கல்வியினை போலந்து நாட்டின் ரெசோ பகுதியில் இருந்த பள்ளியில் பயின்றார். தன்னை குருவாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய ஜோசப் செபஸ்டியான் குருமடத்தில் சேர்ந்து கிபி 1864 ஆண்டு ஜூலை 17 குருவாக அருட்பொழிவு பெற்றார். பிரசிமையீசில் மறைமாவட்டத்தில் இருந்த சாம்போர் பங்கு தளத்தின் பங்கு பணியாளராக இறைப்பணிகளைச் செய்த இவர் தன் உயர்கல்விக்காக ரோமை சென்று இறையியலிலும் திருச்சபை சட்டத்திலும் முனைவர் பட்டம் பெற்றார். பிரசிமையீசில் இருந்த குருமடத்தில் இறையியல் பேராசிரியராகவும் கிராக்கோ பல்கலைக்கழகத்தின் அதிபராகவும் பணி செய்த அருட்தந்தை செபஸ்டியான் புனித வின்சென்தே பவுல் சபையுடன் இணைந்து எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்தார். கிபி 1899 ஆண்டு
ஏப்ரல் 15ஆம் நாள் இயேசுவின் திரு இருதய ஊழியர் சபை என்ற துறவற சபையினை நிறுவி இறையரசின் பணிகளைச் செய்த இவர் அதே ஆண்டு பிரசி மயிசில் மறைமாவட்டத்தின் துணை ஆயராக நியமனம் செய்யப்பட்டார். பிரசி மயிசில் மறைமாவட்ட ஆயராக 25 ஆண்டுகள் மக்களையும் குருக்களையும் இறைவழியில் நடத்தி இறை விசுவாசத்தினை விதைத்த ஆயர் ஜோசப் செபஸ்டியான் கிபி 1924ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் நாள் விண்ணகம் சென்றார். தன் மறைமாவட்டத்தில் உள்ள இறை மக்களுக்கு கல்வி கிடைக்கவும் அவர்கள் கத்தோலிக்க விசுவாசத்தில் உறுதி பெறவும் நல்லாயனாக இருந்து பிரசி மயிசில் மறைமாவட்ட திருச்சபையினை வழிநடத்திய ஆயர் ஜோசப் செபஸ்டியானை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் 1991ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தினார். புனித ஜோசப் செபஸ்டியான் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இருபால் துறவிகளுக்காகவும் அவர்களின் பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் பணத்தை நிர்ணயிக்க நம்ம எண்ணங்கள்ல என்னென்ன புது புது விஷயங்களை நம்ம சேகரிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அடுத்ததை என்ன பண்ணணும் நம்ம? அடுத்தது நம்முடைய எண்ணங்களில் என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் லவ் பிரேக்கப் ஆனப்போ கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். விட்டு போன பொண்ணு வந்துடணும். அதே மாதிரி வந்தாங்க, ப்ரேயர் பண்ண மாதிரி வந்தாங்க. ஆனா என்ன கையில கல்யாண பத்திரிக்கையோட என்ன பண்ணாங்க. சோ அப்போ கேட்கக்கூடிய ப்ரேயர் எப்படி இருக்கணும்? தெளிவா இருக்கணும். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், என்ன வேணுங்கிறத நம்ம என்ன பண்ணணும், தெளிவா கேட்க வேண்டும். சோ அது போல எனக்கு பணம் வேணும்னு கேட்டீங்கன்னா கடவுள் கண்டிப்பா என்ன பண்ணுவார், கொடுப்பாரு. அது 5 ரூபாயோ 10 ரூபாயோ தான் பணம் தான். ஆனா எனக்கு எவ்வளவு வேணும் இல்லையா? அப்போ அந்த ஸ்பெசிபிக் நம்பர்ஸ் நம்முடைய உள்ளத்திற்கு என்ன ஆர்டர் கொடுக்க சொல்றாங்கன்னா, நமக்கு அவ்வளவு பொருள் வேணும், இவ்வளவு பொருள் வேணும் அப்படின்லாம் நம்ம என்ன பண்றோம், டிஃபால்ட்டா எல்லாரும் நினைக்கிறோம். நீங்க நினைக்கிறீங்க, நான் நினைக்கிறேன், நிகழ்ச்சி பார்த்து எல்லாருமே எனக்கு இன்னைக்கு பணம் வந்தா போதும், எனக்கு இன்னைக்கு இந்த பணம் வரணும், எனக்கு 1ஆம் தேதிக்குள்ள இப்படி வரணும், இதெல்லாம் நம்ம ஓகே. ஆனா அதை ஸ்பெசிபிக்கா வித் நம்பர்ஸோட என்ன பண்ணுங்க, நினைங்க எனக்கு இன்னைக்கு தேவைக்கு எனக்கு ஒரு 1000 ரூபாய் என்ன பண்ணுது தேவைப்படுது, இல்ல எனக்கு ஒரு 10,000 ரூபாய் என்ன பண்ணுது தேவைப்படுது. அந்த 10,000 ரூபாயை உருவாக்குவதற்கான வழி என்ன, எனக்கு நிச்சயமாக அந்த 10,000 ரூபாய் அடையும். அதற்கான வழி எனக்கு கிடைக்கும். அது ஏதாவது ஒரு வேலை, எனக்கு ஒரு ஆர்டர் என்ன பண்ணுவோம் கிடைக்கும், எனக்கு ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள் நிச்சயமாக என்ன பண்ணா அதற்கான அது டைரக்டா இந்த படத்துல கட்டுற மாதிரி மேஜிக் பண்ற மாதிரி உடனே இந்த பென்சில்ல வரைஞ்சா பணம் அப்படிலாம் கிடையாது. அதற்கான வழி வகைகள் என்னென்ன, அது எல்லாமே நமக்கான டோர்ஸ் என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். அப்போ அந்த டோர்ஸ் ஓப்பன் ஆகிறப்போ நமக்கு தேவையான பணத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அப்போ வெறுமனே பணம் வேணும் அப்படின்னு எண்ணுவதற்கு பதிலாக எனக்கு எவ்வளவு வேணுங்கிறதுல தெளிவோடு இருக்க வேண்டும். சூப்பர், கற்றுக்கொள்வோம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். நீதிபதியாகிவிட்டார் முல்லா. அந்த சமயத்தில் நடந்த நிகழ்ச்சி தான் இது. ஒரு நாள் நள்ளிரவு நேரம், அது வெளியூர்காரன் ஒருவன் ஓடி வந்து முல்லா வீட்டு கதவை தட்டினான். வேகமாகவே தட்டினான். கதவை திறந்தார் முல்லா. அங்கே இடுப்பு துண்டுடன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான், நெஞ்சு பதபதைக்க. நீதிபதி அவர்களே, நான் இந்த ஊருக்கு புதுசு. இந்த பக்கமாக வந்து கொண்டிருந்த போது திடீரென ஒருவன் என் மேல் பாய்ந்து விட்டான், தாக்கி விட்டான். நிலை தடுமாறி நான் கீழே விழுந்து விட்டேன். என்னை விழுத்தாட்டி விட்டான். என்னிடம் இருந்த பணம், பொருள், தலைப்பாகை, சட்டை என எல்லாவற்றையும் திருடி கொண்டு ஓடிவிட்டான். இதோ இப்போது நான் இடுப்பு துண்டோடு தங்களிடம் வந்து நிற்கின்றேன். பாருங்கள், தயவு செய்து என் உடைமைகளை மீட்டு தாருங்கள். மன்றாடி நின்றான். நிதானமாக அமர சொல்லிவிட்டு வெகு நிதானமாக யோசித்து விட்டு சொன்னாராம் முல்லா, நீர் சொல்லுவதை பார்த்தால் இது உள்ளூர் திருடனின் கைவரிசை போல தெரியவில்லையே. நிச்சயமாக இது வெளியூர் திருடனின் கைவரிசைதான். எப்படி முல்லா இப்படி தெளிவாக உறுதியாக சொல்லுகிறீர்? வியப்போடு கேட்டு நின்றவனிடம் விளக்கினாராம் முல்லா, எங்கள் ஊர் திருடனாக அவன் இருந்தால் பணம், பணப்பை, தலைப்பாகை, பொருள், சட்டை என திருடியுள்ள அவன் உங்களது இடுப்பு வேட்டியை விட்டு வைத்திருக்க மாட்டானே. இப்படித்தான் வெளியூர் திருடர்கள் கருணாமூர்த்தி ஆகிவிடுகிறார்கள் கதைகளிலே. இது கவிஞர் கண்ணதாசன் தரும் கனிவான எச்சரிக்கை பாடல்.
ஏச்சு பிழைக்கும் தொழிலே சரிதானா என்னை பாருங்க, நல்லா என்னை பாருங்க. நாச்சியப்பா சங்கிலி கருப்பா, பூச்சி காட்டும் போக்கிரி சுப்பா, மூட்டை அடிச்சா உன்னையே விடுவானா, நினைச்சு பாருங்க, நல்லா நினைச்சு பாருங்க. தேட்டை போடும் புள்ளிகள் எல்லாம் கோட்டை விட்டு கம்பி என்னனும், சிறையில் கம்பி என்னனும், பூட்டை உடைக்கும் புலியே இதை நீ புரிஞ்சு கொள்ளணும். காலமெல்லாம் வழிவரி கொள்ளை, கன்னம் போட்டு பிழைப்பதும் தொல்லை, கனவில் கூட வேணாமையா நல்லா கேளுங்க. ஊரை அடிச்சு பிழைக்கவும் வேண்டாம், யாருக்கும் நீ பயப்படவும் வேண்டாம். ஏரை பிடிச்சு மானத்தோட வாழ வேணுங்க, நாமே வாழ வேணுங்க. எப்படி அருமையான பாட்டு இல்ல? இதோ வாலிப கவி வாலியின் எச்சரிக்கை கவி. ஏமாற்றாதே ஏமாறாதே, ஏமாறாதே ஏமாற்றாதே. அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற வெளி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும். சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். ஒரு நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்து விடு, நல்ல அன்புக்கும் பண்புக்கும் வளைந்து கொடு. இன்றோடு போகட்டும் திருந்திவிடு, உந்தன் இதயத்தை நேர்வழி திருப்பிவிடு. நிழல் பிரிவதில்லை உன் உடலை விட்டு, அது அழிவதில்லை கால் அடிகள் பட்டு. நீ நடமாடும் பாதையில் கவனம் வைத்தால், நீ நடமாடும் பாதையில் கவனம் வைத்தால், இங்கு நடப்பது நலமாய் நடந்துவிடும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே, ஏமாறாதே ஏமாறாதே. நல்ல பாட்டு இல்ல? நினைவில் கொள் நட்பே, திருட்டு திருட கொடுத்தவனுக்கும் பொறுப்பு. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் பொருளாதாரத்தை, பணத்தை நிர்வகிக்க நாம் எண்ணங்களில் கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள். அடுத்தது என்னன்னா, நம்ம வந்து ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி நான் என்ன செலவு பண்ணுறேன், என்னோட தேவைக்கு நான் செலவு பண்ணுறேன்னா இல்லை தேவையில்லாமல் நான் செலவு பண்ணுறேன்னா, எது தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு அப்படின்னு நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து ஒரு நோட்டில் எழுதி வைக்கும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சு இதெல்லாம் நமக்கு தேவை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இன்னைக்கு தேவையில்லாத செலவு இவ்வளோ நான் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் குறைச்சிக்கிட்டாலே போதும், நான் வந்து என்னுடைய காசை நான் வந்து சேமித்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு பிளானை போட்டு நம்ம பண்ணோம்னா நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்த பண தட்டுப்பாடு நமக்கு இருக்காது இருக்கும். நிச்சயமா. ஏன் அப்படின்னா நம்ம பல நேரங்களில் எவ்வளவு நம்ம கையில வருது எவ்வளவு போகுதுன்னு தெரியாது. நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்பா காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க பணத்தை எடுத்து அதை எண்ணி என்ன பண்ணாங்க, செலவழிச்சாங்க. அப்ப எவ்வளவு செலவழிக்கிறோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு எல்லாம் நம்ம டிஜிட்டல் பேமெண்ட் அப்படின்னு வந்த பிறகு எல்லா இடத்துல என்ன பண்றோம், ஜஸ்ட் ஸ்கேன் அண்ட் பே வைக்கிறதுனால கடைசியா எடுத்து பார்த்தா எவ்வளவு பேலன்ஸ் பார்த்தா நமக்கே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கும். ஏன்னா எவ்வளவு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சுன்னு தெரியாது, எவ்வளவு நம்ம செலவு பண்ணணும் தெரியாது. அப்போ அதை சரிவர நிர்வகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது பணத்தை நிர்வகிப்பதற்கான சிறந்த வழி. கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற எந்த விஷயம் இருக்குங்கிறத பேசுவோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் ஆளுமைக்கு பெருமை சேர்த்த இயேசுவின் வெற்றி சொல் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு வெற்றி சொல் இருக்கிறது, இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்வின் வெற்றி சொல் என்ன என்பதை நீங்களே கண்டுபிடியுங்கள். இயேசுவின் வாழ்வின் வெற்றி சொல் என்ன என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் அதை பற்றி விவாதம் செய்யலாம். இயேசுவின் வாழ்வின் வெற்றி சொல் என்னவென்றால், யோவான் நற்செய்தி 19:30 இயேசு இறக்கின்ற தருவாயில் இயேசு சொல்கிறார், எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். எனவே யோவான் நற்செய்தியின்படி இயேசுவின் இறுதி சொல் எல்லாம் நிறைவேறிற்று. அது அவரது வெற்றி சொல். உண்மையில் தங்களுடைய வாழ்வின் இறுதியில் நான் எல்லாவற்றையும் நிறைவேறிவிட்டேன், எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். அவர்கள் தலை சிறந்த ஆளுமைகள், நல்ல ஆளுமைகள், வரலாற்று தலைவர்கள், உலகின் மாபெரும் வெற்றியாளர்கள் அனைவருமே தங்களுடைய பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கின்றார்கள். செய்து முடித்து விட்டேன் என்று சொல்பவர்கள் பேறு பெற்றவர்கள். எனவே இயேசுடைய ஆளுமைக்கு அழகு சேர்க்கிறது அவரது வெற்றி சொல் எல்லாம் நிறைவேறிவிட்டது. இட் இஸ் அக்காம்ப்ளிஷ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். யோவான் 17:4 நாம் இன்னொரு செய்தியை வாசிக்கின்றோம். இயேசு விண்ணக தந்தையை நோக்கி சொல்லுகிறார், நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலைகளை செய்து முடித்து உலகில் நான் உம்மை மாட்சிப்படுத்தினேன். அருமையான ஒரு இறைவேண்டல்.
தந்தையே, நீங்கள் தந்த வேலைகளை நான் செய்து முடிச்சிட்டேன், இதன் வழியாக உங்களை நான் படுத்தினேன் என்று தாம் இறப்பதற்கு முன்பாகவே இயேசு இறைவேண்டல் செய்து விட்டார். ஆகவே யாரெல்லாம் தங்களுடைய வாழ்வின் கடமைகளை, பொறுப்புகளை அனைத்தையும் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள், இயேசுவை போல. எனவே நம்முடைய வாழ்வின் ஒரு வெற்றி சொல்லாக இதையே நாம் வைத்துக்கொள்ளலாம். அனைத்தையும் செய்து விட்டேன், செய்து முடித்து விட்டேன், நிறைவேற்றி விட்டேன் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வு வெற்றி வாழ்வு. அவர்களுடைய வெற்றி சொல் அனைத்தையும் செய்து விட்டேன், அனைத்தையும் நிறைவேற்றி விட்டேன், எல்லாம் நிறைவேறிவிட்டது. எனவே இயேசுவை போலவே நம்முடைய வாழ்விலும் இந்த வெற்றி சொல்லை நம்முடைய இலக்காக வைத்துக்கொள்வோம். நம்முடைய வாழ்வின் நிறைவில் அனைத்தையும் நிறைவேற்றி விட்டேன் என்று நாம் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளின் இரவிலும் இன்றைய பணிகளை நான் நிறைவேற்றி விட்டேன், எதையும் நான் ஒத்தி போடவில்லை. ப்ரோக்ராஸ்டினேஷன், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளன்னு பார்த்துக்கலாம் என்பது வெற்றியாளர்களுடைய அடையாளம் அல்ல. வெற்றியாளர்கள் அன்றன்றுள்ள கடமைகளை அன்றன்று நிறைவேற்றி விட்டார்கள். எனவே ஒவ்வொரு நாளும் இரவில் இன்றைய பணிகளை நான் நிறைவேறிவிட்டேன் என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் வெற்றியாளர்கள். உங்களுடைய ஆளுமை ஒரு வெற்றியின் ஆளுமை. இயேசுவை போலவே நாமும் வெற்றியாளர்களாக வாழ்வோமாக, அனைத்தையும் நிறைவேற்றுவோமாக. நம் வாழ்வின் இறுதியில் எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லக்கூடிய அருளை நாம் இறைவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் பணத்தை நிர்ணயிக்க நம்முடைய சிந்தனைகள்ல என்ன நம்ம புதுசா செய்யணும்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்ததா என்ன செய்யணும்? அடுத்ததா என்ன அப்படின்னா, நம்முடைய எண்ண ஓட்டங்களில் பணத்தின் மீதான எண்ணத்திற்கான மாற்றத்தை என்ன பண்ணணும், கொண்டு வரணும். எல்லாருக்கும் பணம் என்பது பிடிக்கும், ஆனா எல்லாரும் பணத்தை என்ன பண்ணும், வெறுக்கக்கூடிய நபராகத்தான் என்ன பண்றோம் இருக்கும். ஏன்னா நம்முடைய, அதாவது சொல்லுவாங்க, பணத்தை வச்சு சந்தோஷத்தை என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது, மகிழ்ச்சியை வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா மகிழ்ச்சியோடு தொடர்புடைய எல்லா இடத்துலையுமே நேரடியாகவும் மறைமுகமாகவும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பணம் கண்டிப்பா இருக்கும். அப்போ அது சில நேரங்களில் நம்ம கைகள் இல்லாமல் இருக்கின்ற பொழுது, அதனால் நாம் இழந்து விட்ட சந்தோஷத்தையோ மகிழ்ச்சியோ உறவுகளையும் நினைக்கின்ற பொழுது இந்த பணத்தின் மீதான வெறுப்பு தான் நமக்கு என்ன இருக்குது, மேலோங்கி இருக்குது. அப்போ அந்த வெறுப்பை வைத்துக்கொண்டு ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம கையிலே வச்சிருக்க முடியாது. நம்ம உறவுகளே நினைச்சு பாருங்க, யார்கிட்டயோ ஒருத்தர் மேல வெறுப்பை காட்டிக்கிட்டே இருக்கிறோம், அவங்க நம்ம கூட உறவா இருப்பாங்களா, ஃப்ரெண்டா இருப்பாங்களா? இருக்கவே மாட்டாங்க. அவங்க பாதில எப்பண்டா அத்துக்கிட்டு ஓடலான்னு தான் இருப்பாங்க. அப்போ அந்த நிலையில இந்த பணத்தின் மீதான அந்த வெறுப்பு உணர்வை எல்லாருக்குமே ஏதோ ஒரு சில விஷயத்தை நம்ம என்ன பண்ணிருப்போம், இழந்திருப்போம். ஏன்னா நம்ம அப்படியே என்ன பண்ணிருக்கோம், நம்ம தாத்தா பாட்டியை பார்த்துருக்கிறோம், அதுக்கு முந்தின தலைமுறையை பார்த்துருக்கிறோம், நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய சுற்றத்தார் எல்லாரும் என்ன பண்றோம், பார்க்குறோம். எல்லாரும் அப்படிப்பட்ட மனநிலையிலே வளர்ந்து வருவதால் நாமளும் அதே மாதிரியான ஒரு மனநிலையில என்ன பண்றோம், இருக்கிறோம். அந்த பணத்தின் மீதான வெறுப்பு கொண்டிருக்கக்கூடிய மனநிலையை என்ன பண்ணணும், மாற்ற வேண்டும். எனக்கு பணம் கையில நிற்கும், என்னால பணம் சம்பாதிக்க முடியும், என்னால் பொருள் ஈட்ட முடியும். நம்ம பல நேரங்கள் ஏதாவது இந்த மாசம் ஏதாவது சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் கேட்டா எங்க சேவிங்ஸ் பண்ண முடியுது, வரதும் போறதும் உண்மையிலே வரதும் போறதும் கரெக்டா இருக்கா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் உட்காந்து கணக்கு போட்டு பார்த்தாதான் தெரியும். நம்ம கணக்கெல்லாம் எதுவுமே போடுறதுக்கு, நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொரு நாள் எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆகுது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம அவேர்னஸோட செலவு வரவு செலவு கணக்கு பார்க்கணும்னு சொல்லி அப்படி பார்த்தாதான் நமக்கு தெரியுமே தவிர நம்மளால் எது தேவையில்லாத செலவு இதெல்லாம் குறைச்சிக்கிட்டோம்னா நிச்சயமாக சேவிங்ஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அங்க என்ன பண்ணும், கண்டிப்பா இருக்கும். இது எதையுமே செய்யாம நம்ம மேலோட்டம் என்ன சொல்லியிருந்தோம், வரதும் போறதும் கரெக்டா இருக்கு, எங்க சேமிக்க முடியுது அப்படின்னு சொல்றோம். அப்போ டிஃபால்ட்டாவே அந்த பணத்தின் மீதான ஒரு முத்திரை என்ன பண்ணிருந்தோம், நம்ம உள் உணர்வுகளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இந்த பணத்தை சேமிக்க முடியாது, நான் வாங்கக்கூடிய பணம் எனக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரியான நெகட்டிவான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அந்த நெகட்டிவான வாழ்க்கை தான் நமக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். அப்போ அந்த அஃபர்மேஷன்ஸ், பணம் என் கைகளில் நிற்கும், எனக்கு போதுமான பணம் இருக்கின்றது, எனக்கு வர வேண்டிய நேரங்களில் எல்லா பணமும் என்ன பண்ணும், கரெக்டான நேரத்தில் வரும், பணம் இல்லாமல் நிர்கதியாக நான் நிற்கக்கூடிய சூழல் என்பது எனக்கு வரவே வராது அப்படிங்கிற பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்க வாழ்க்கையும் அதற்கு ஏற்றார் போல என்ன பண்ணும், மாறும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள்ல நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பணத்தை சரிவர நிர்வகிக்க நாம் செய்ய வேண்டிய, நம்முடைய எண்ணங்களில் கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பணத்தை பற்றி நமக்கு நேர்நிலையா சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த பணத்தை இப்படி நீ செய்ய, இந்த மாதிரி சேமிச்சு வச்சுன்னா உனக்கு எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நல்ல விதத்துல அட்வைஸ் பண்றவங்க நம்ம பக்கத்துல இருந்தோம்னா நமக்கு நல்ல சிந்தனைகள் வரும். இந்த பணத்தை எப்படி கையாளுவதுன்றத நம்ம கத்துக்க முடியும். இதே நமக்கு இதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க, நீ இதை வாங்க நல்லா இருக்கும், இது தேவையில்லாதெல்லாம் வாங்க சொல்லி நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களா இருப்பாங்க. இல்ல இந்த பணமே தேவையில்லை, பணம் இல்லாம நம்ம எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி நபர்களை நம்ம பக்கத்துல வச்சுக்கிறது நமக்கு நல்லது கிடையாது. கண்டிப்பா பணம் சார்ந்த நேர்நிலை எண்ணம் கொண்ட மனிதர்களை உடன் வைத்திருப்பது நல்லது. பணம் சார்ந்த எதிர்நிலை எண்ணம் கொண்ட மனிதர்கள் உடன் வைத்திருப்பது நமக்கு பேராபத்தை விளைவிக்கும். இதுல நிறைய நேரங்கள பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்றத பத்தி வரும்.
ஸோ ஒவ்வொருவருக்கும் அது தனிப்பட்ட விஷயம். இதில் இது வாங்குங்க வாங்காதீங்க அதெல்லாம் நம்ம யாரும் அவங்களுடைய சொல்றது கிடையாது. அவங்களுடைய விருப்பங்கள். அப்போ அது எப்படி நிர்வகிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அறிவை பெற்று அதை பயன்படுத்திக்கின்ற கண்டிப்பா. பொழுது எதுவுமே நமக்கு என்னவா இருக்க போறது கிடையாது, பிரச்சனையாக இருக்க போறது கிடையாது. அது ஸோ கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து ஓகே. பேசுவோம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற நமக்கு மிக முக்கியமான ஒரு கருத்து ஒன்று இன்று பிளாட்டோ என்ற கிரேக்க அறிஞரால் தரப்படுகிறது. நண்பர்களே, நம்முடைய வாழ்விலே வெற்றியை இழக்கச் செய்வது நமது மன நிறைவை நம்மிடமிருந்து எடுத்து விடுகின்ற ஒரு செயல்பாடு ஏற்ற தாழ்வு பார்ப்பது. மனிதர்களுக்கிடையே ஏற்ற தாழ்வுகளை இருப்பதாக சொல்வதும் அதன் விளைவுகளாக செயல்படுவதும். இதோ அப்படி செயல்படுகின்ற நம்மை நோக்கித்தான் இன்று பிளாட்டோ என்ற இந்த அறிஞர் குறிப்பிடுகிறார். ஆல் மென் ஆர் பை நேச்சர் ஈக்குவல், மேட் ஆல் த சேம் எர்த் பை ஒன் ஒர்க்மேன். உலகில் இருக்கிற எல்லா மனிதர்களும் அந்த மனிதர் என்ற இயல்பிலே சமமானவர்கள். எல்லா மனிதரும் ஒருவராலேயே உண்டாக்கப்பட்டவர்கள் இந்த மண்ணிலிருந்து. அப்படி என்றால் எந்த காரணத்தை முன்னிட்டும் சிலர் உயர்ந்தவர்கள் சிலர் தாழ்ந்தவர்கள் என்ற அந்த வேற்றுமையை உருவாக்கி பார்ப்பது வெற்றிக்கான ஒரு மிக பெரும் தடைக்கல். இந்த வேறுபாடு இல்லாமல் எல்லாரிடத்திலும் நாம் மகிழ்ச்சியோடு இயல்போடு பழக நாம் முயற்சிக்கும் போது அங்கே மகிழ்ச்சி உண்டாகும். ஆனால் இந்த வேறுபாடுகளை நாம் உருவாக்கி கொண்டு இவரிடத்திலே நான் பழகக்கூடாது, இவரிடத்திலே நான் பேசக்கூடாது என்றெல்லாம் இருக்கும்போது மனவேதனைகள் வரும். நமக்கும் மகிழ்ச்சி போய்விடும். யாரை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் அங்கே மகிழ்ச்சி இருக்காது. எனவே எனது மகிழ்ச்சியையும் பிறரது மகிழ்ச்சியையும் கெடுக்கின்ற இந்த வேற்றுப்படுத்தி பார்ப்பது, மனிதர்களிடையே வேற்றுமையை உருவாக்குவது, மனிதர்களை பாகுபாடுபடுத்தி சிந்திப்பது செயல்படுவது என்ற இந்த நடைமுறையை, இந்த ஒரு செயல்பாட்டை, இந்த ஒரு மனநிலையை தகர்த்தெறிவோம் என்றால் கட்டாயமாக எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருப்போம். இதோ அழகாக கொடுக்கிறார் பிளாட்டோ. எல்லா மனிதரும் இயல்பிலேயே சமமானவர்கள். அப்படி எல்லாரையும் சமமாக நாம் நினைத்து பாவித்து வாழ்ந்தால் வெற்றி அன்று மகிழ்ச்சி உங்களுக்குரியது. முயற்சி செய்து பார்ப்பீர்களா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் பணத்தை எப்படி நம்ம நிர்வகிப்பதுன்னு சொல்லிட்டு, நம்மளோட எண்ணங்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்ததா என்ன மாற்றம் நமக்கு தேவை? ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை எப்பவுமே இரண்டரை பிணைந்து வைத்திருக்கிறோம். நம்முடைய உணர்வுகளையும் சரி, நம்முடைய பணத்தையும் சரி, ரெண்டையுமே டிட்டாச் பண்ணி வச்சிருக்க, தனித்தனியாக பிரித்து வைத்திருக்க நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்போ ஒரு வீட்டில் ஒரு 3-4 குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய மூத்த குழந்தை ஒழுங்கா வேலைக்கு போகல, இல்லை அதுக்கு வேலைக்கு கிடைக்கல, படிச்ச படிப்புக்கான வேலை என்ன பண்ணல, கிடைக்கல, தேடிட்டு இருக்கிறாங்க. அதே வேளையில் 2வது 3வது கூடிய குழந்தைகள் என்ன பண்றாங்க, போய் சம்பாதிச்சுட்டு வராங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த குழந்தை எல்லாரும் மதிப்பாங்களான்னு கேட்டா மதிக்க மாட்டாங்க. அப்போ அது ஈஸியாக என்ன பண்ணுறோம், அந்த உணர்வு ரீதியான பிரச்சனை என்ன பண்ணுது, ஏற்படுத்துது. என்ன, பணம் இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க, மதிக்கிறாங்க. பணம் இல்லாட்டி என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இதுதான் என்னன்னா ஃபர்ஸ்ட் எதிர்நிலையான ஒரு தாக்கம் உருவாகுவதற்கான காரணம். அப்போ அந்த நிலையில என் பிள்ளை சம்பாதிச்சாலும் சரி, என் பிள்ளை சம்பாதிக்கலாலும் சரி, என் பிள்ளை தான் அப்படிங்கிற மனநிலை பெற்றோர்களுக்கும், இது எல்லா நிலைகளில் இருக்கிறவங்களுக்கும். கண்டிப்பா சொந்தக்காரங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் என்ன பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் போக மாட்டாங்க. குறிப்பா இந்த வேலை தேடக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏன் நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அவாய்ட் பண்றாங்கன்னா காரணமே இதுதான். அங்க வரக்கூடியவங்க வந்த ஃபங்க்ஷன் என்னவோ அதை பத்தி பேசாம, இல்ல வந்த ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் வேலைக்கு போறியா, செட்டில் ஆயிட்டியா, இப்படிதான் கேட்பாங்க. அப்ப இந்த கேள்விகளுக்கு அஞ்சியே என்ன பண்றாங்க பலர், எனக்கு இந்த சொந்தக்காரங்களே என்ன பண்ண வேண்டாம். அப்ப எதிர்நிலையான தாக்கம். அப்ப இந்த உணர்வுகளோடு இந்த பணம் என்ன பண்ணுது, பிணைவதனால் இவ்வளவு பெரிய சிக்கல்கள் வருது. அப்போ அவன் வேலைக்கு, இப்போ நம்ம கிட்டே யாரோ கேட்கறாங்க, என் பிள்ளை வேலைக்கு போகல, யாரோ என்னப்பா உன் பையன் வேலைக்கு போறான், இல்லை என் பையன் வேலைக்கு போனான்னா உனக்கு போகாட்டி உனக்கு அப்படின்னு டக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசலன்னு தப்பும் கிடையாது. ஏன்னா உண்மையிலே அக்கறையோட சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தாங்கன்னா அந்த வேலை என்னன்னு வச்சுட்டு என்ன பண்ணட்டும்,
கேட்கட்டும், நம்ம கையில இப்படி ஒரு வேலை இருக்குது, நீங்க போனீங்கன்னா உடனே என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க அக்கறையோட வந்து என்ன பண்ணுங்க, கேட்க வேண்டும். என்ன வேலை பாக்குறாப்புல இல்லையா, சும்மா இருக்கிறாரா, இப்படி ஒரு வேலை இருக்குது பார்க்க போக சொல்றீங்களான்னு கேட்டீங்கன்னா அதுல நீங்க அவருடைய வளர்ச்சியில் என்ன பண்றீங்க, வளர்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்கிறீர்கள், அந்த வளர்ச்சியை நினைச்சு நீங்க ஆனந்தப்படுறீங்கன்னு அர்த்தம். இது எப்படின்னா அவன் வேலை இல்லைன்னு சொல்றத வாயால கேட்டு நான் அதுல என்ன பண்ணிக்கிறது, சந்தோஷப்படுறது. சோ அப்போ இந்த உணர்ச்சிகளை இரண்டரை கலக்க விடாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதை நம்ம கற்றுக்கொள்வோம். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடரில் உங்களோடு நான் அனைத்திந்திய குடிமை பணிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஈடுபாடு இதில் மிக மிக அவசியமானது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குழந்தைகளை இதற்காக சிறப்பாக தயாரிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைத்து இந்த பிரிவை நாம் பார்க்க இருக்கிறோம். அனைத்திந்திய பணிகளை பற்றி பிரிவு 312 மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. இது எப்போதுமே சுதந்திரம் பெற்ற பொழுது நமக்கு 2 தான் இருந்துச்சு, IAS IPS. அந்த 2 பணிக்கான ஸ்கோப் தான் நமக்கு இருந்துச்சு. அவை ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியே ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் எங்க கலெக்டர் இருந்தாங்க, போலீஸ் துறை இருந்தது அவர்களுக்காக. மற்ற குடிமை பணிகளுக்கான புதிய சட்டங்களை உருவாக்க வேண்டும் என்றால் பாராளுமன்றம் அதனை உருவாக்கலாம். அது எப்போ பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா 3/2 பங்கு உறுப்பினர்கள், மாநிலங்களவையை சார்ந்த உறுப்பினர்கள் அதற்கான ஒரு பரிந்துரையை வைக்கிற பொழுது, ஒரு மாநிலம் குறித்தோ அல்லது பல மாநிலங்கள் குறித்தோ அல்லது தேசிய அளவிலோ இப்படிப்பட்ட ஒரு ஆணையம், அதற்கான ஒரு பணிக்கான ஆணையம் உருவாக்க வேண்டும் என்றவர்கள் தீர்மானித்தால் பாராளுமன்றம் சட்டம் இயற்றி அதனை உருவாக்க முடியும். என நம்ம சொன்னது மாதிரி அது நீதித்துறையும் உட்பட, நீதித்துறையும் உள்ளடக்கியது. அந்த அடிப்படையில் அவர்கள் புதிதாக என்னென்ன டிபார்ட்மெண்ட் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதற்காக பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி அதை சரியாக செய்ய முடியும். அந்த சட்டங்கள் குறிப்பிட்டு இது என்ன நோக்கத்திற்காக, யார் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள், அவர்களுடைய பணிக்கான காலம் என்ன, அவர்களுடைய பணிக்கான அதிகாரங்கள் என்ன, பணியில் இருந்தவர்கள் எப்படி நீக்கப்படுவார்கள், அவர்களுடைய அதிகார எல்லை வரம்பு என்ன என்பதை பற்றி எல்லாம் அது மிக தெளிவாக கற்றுத்தருகிறது. இதுதான் இந்த பிரிவு அனைத்திந்திய பணிகளை பற்றி பேசுகிறது. இந்த இவர்களுடைய பணிகளில் பல நேரங்கள்ல அவர்கள் சில நிபந்தனைகளை மாற்றுவதற்கோ அல்லது நீக்குவதற்கோ நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே அந்த அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது. இப்ப சட்டமன்றங்கள் அதை பண்ண முடியாது. ஏன்னா அது அகில இந்திய பணிகளாக இருப்பதால் பாராளுமன்றத்திற்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறது. எனவே நம்முடைய அரசு பணிகள் எல்லாம் பாராளுமன்றத்தால் சட்டம் உருவாக்கப்பட்டு சட்டத்தால் வடிவமைக்கப்பட்டு அதனுடைய அதிகார எல்லையின் கீழ் மிகச் சிறப்பாக இந்த நாடு முழுவதும் செயலாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த அனைத்திந்திய பணிகள் தான் நம்முடைய தேசத்திற்கு மிக 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 முக்கியமானவை. இவைதான் ஒரு நாட்டை ஒரு சிறந்த நாடாக வடிவமைப்பதற்கு. ஏன்னா ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாதவாறு, நீதி மறுக்கப்படாதவாறு, சமூக நீதி நிலைநிறுத்தப்படுவதற்கு, எல்லா மக்களுடைய உயிரும் வாழ்வும் பொருளும் பாதுகாக்கப்படுவதற்கு, இப்படிப்பட்ட எல்லா வேலைகளையும் செய்கிற பணிகள் தான் இந்த அகில இந்திய அளவில் அல்லது மாநில அளவில் இருக்கின்ற இந்த அரசு பணிகள் என்பது. எனவே மற்ற தனியார் பணிகளை விட இவை மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் என்னவென்றால் இவர்களுடைய கடினமான தியாகமான உழைப்பில் தான் ஒரு சமூகம் அமைதியாக இருக்கிறது, ஒரு சமூகம் வளர்ச்சியை நோக்கி நடைபெறுகிறது, ஒரு சமூகம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இல்லாமல் ஓரளவு பாதுகாப்பான சமூகமாக மாறிவிடுகிறது. இவர்களுடைய பணிகளில் தொய்வடைகிற பொழுது அல்லது இவர்கள் தங்களுடைய பணிகளை சரிவர செய்யாமல் இருக்கிற பொழுதுதான் நாட்டில் குற்றங்கள், கொலைகள், பெண்கள் குழந்தைகள் மீதான தாக்குதல்கள், தொழிலாளர்களுடைய உரிமை பறிப்புகள், இப்படியெல்லாம் இந்த சமூகத்தில் ஏராளமான தீமைகள் நிலவுவதற்கு காரணம் இவர்கள் தங்களுடைய கடமையை ஒருவேளை சரிவர செய்யாமல் அல்லது அதற்கு போதிய அவகாசம் இல்லாமல் இருக்கிற பொழுதுதான் நாடு இத்தகைய பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் இப்போது பல்வேறு விதமான அகில இந்திய குடிமை பணிகளில் நீதித்துறை உட்பட பல்வேறு பணிகளுக்கான சட்டங்கள் உருவாக்கப்பட்டு அவை செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. என்றால் நாம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக 142 கோடியை தாண்டி வளர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அதற்கான தேவைகளும் பணிகளுக்கான தேவைகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. விஞ்ஞான ரீதியாக நாம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். எனவே அவை வளர 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 சமூகத்தினுடைய பணிகளிலும் மாறுபாடு ஏற்படுகிறது.
அந்த விதத்தில் இவற்றை ஒழுங்குபடுத்துகிற ஒரு மாபெரும் பொறுப்பை பாராளுமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அது அரசியலமைப்பு சட்டம் காட்டுகின்ற வழியில் நெறிமுறையை பின்பற்றுவதாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பிரிவு 312A தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே உங்களுடைய குழந்தைகளை இதற்காக தயாரியுங்கள். குடிமை பணிகளில் அவர்கள் ஆற்றுகிற பணியின் வழியாக இந்தியாவில் தொடர்ந்து ஒரு இறையாண்மை மிக்க, ஒரு சமய சார்பற்ற, சமதர்ம பொருளாதாரம் கொண்ட ஜனநாயக குடியரசாக அதை தொடர்ந்து தக்க வைப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதை உணர்ந்து செயல்பட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாளில் இணைந்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில பணத்தை சரிவர நிர்வகிக்க நம் மனநிலையில் கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள் அடுத்ததான் என்ன? அடுத்தது என்னன்னா, நமக்குள்ள ஒரு புது புது ஐடியா நமக்கு தோணுச்சுன்னா எந்த வழியில பணத்தை நம்ம வந்து சேகரிக்கலாம், எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் பொழுது நம்மள மூளை வந்து வேற எதுவும் டைவர்ட் ஆகாது. இந்த பணத்தை எப்படி நம்ம வந்து செலவு பண்ணலாம், எப்படி நம்ம வந்து ஃபியூச்சர்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தப்பா நம்ம யோசிக்காம இதுல போய் நம்ம வேலையை செஞ்சோம்னா நல்ல இன்கம் கிடைக்கும், இந்த பிசினஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும், நம்ம பெரிய ஆளாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எண்ணங்களை நம்ம வந்து நல்ல விதத்துல பயன்படுத்தும் பொழுது இந்த பணத்துக்கான வேல்யூ நமக்கு அதிகரிக்கும். கண்டிப்பா. ஏன்னா நம்ம பல நேரங்கள் என்னன்னா 9 to 5 ஜாப் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய உளவியல் அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன அப்படின்னு 9 to 5 ஜாப்பை விட ஷிஃப்ட் பேசிஸ்ல போறாங்க இல்லையா? காலையில ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஒரு 6 மணில இருந்து ஒரு 1 மணி வரைக்கும், அப்புறம் ஒரு செகண்ட் ஷிஃப்ட் 2 மணில இருந்து ஒரு 9 மணி வரைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஷிஃப்ட் பேஸ்ட் ஜாப் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூடுதலான நேரம் என்ன பண்ணுது கிடைக்கின்றது. அப்ப அந்த கூடுதலான நேரத்தில் நீங்க வேற வேலைகள் என்ன பண்ணலாம், கவனம் செலுத்தலாம். அப்ப அந்த வேற வேலைகளை செய்கின்ற பொழுது அது இன்னொரு வருமானமாக நமக்கு என்ன பண்ணும், மாற்றம் காணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த வகையில் திட்டமிட்டு என்னுடைய மூளையை நான் பயன்படுத்தி எங்கெங்கெல்லாம் எனக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு, எனக்கு வேற வழி இல்லை, 9 to 5 ஜாப் தான் என்னுடைய வேலையா இருக்குது, அதில் ஷிஃப்ட் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அப்போ இரவு நேரத்தில் ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ நான் பொருள் ஈட்டுவதற்கு வேற என்ன வழிவகைகளை நான் கையாள முடியும் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. அது வந்து மாலை நேரத்தில் விட காலை நேரங்களில் நம்ம என்ன பண்ணலாம் யோசித்து பார்க்கலாம். ஸோ இப்படி யோசித்துக்கிட்டே இருக்கிறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம மைண்ட் வேற எந்த கெட்ட விஷயத்துக்கு என்ன ஆகாது, டைவர்ட் ஆகாது. இது பல நல்ல மாற்றங்களை நமக்குள்ள என்ன பண்ணுவோம், கொண்டு வரும். கற்றுக்கொள்வோம், பயன்படுத்துவோம். இன்னும் வேற விஷயங்கிறத தொடர்ந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுண்ணாம்பு சத்தை பற்றி. இந்த சுண்ணாம்பு சத்து அப்படிங்கிறது எந்த ஒரு நிலத்திலையும் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ராஜ சத்து அப்படின்னு பேர். ராஜ சத்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது. இப்போ நேற்று பதிவில் நம்ம சாம்பல் சத்து பற்றி பார்த்தோம். சாம்பலை வந்து நம்ம எப்படி கொடுக்க சொல்கிறோம், ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ தேவையை பொறுத்து. நம்மளுடைய மண் பரிசோதனை ரிப்போர்ட் வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்க வேளாண்மை துறை அலுவலகத்தில் போய் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்துலேயும் இருக்கும், அங்கே போய் மண்ணையும் தண்ணியும் டெஸ்ட் பண்ணலாம். அந்த மண் வந்து குறைந்தபட்சம் உங்கள் நிலத்தோட மேடு, நடுவா, கீழே அப்படிங்கிற 3 இடத்துல எடுக்கலாம். தரையில் மேலேருந்து தரையிலேருந்து ஒரு 2-2.5 அடி ஆழத்துக்கு ஒரு குழி எடுக்கலாம். பந்தலுக்கு குழி எடுத்த மாதிரி குழி எடுக்கலாம். அதோட பக்கவாட்டு பகுதியை ஒரு தோசை கரண்டி மாதிரி ஒரு அமைப்பை வச்சு சுரண்டுனோம்னா விழக்கூடிய மண்ணை 1 கிலோ எடுத்து நல்லா காய வச்சு கொண்டு போய் கொடுத்தோம்னா அது அவங்க செக் பண்ணி சொல்லுவாங்க. நீங்கள் அதில் எழுதி கொடுக்கலாம், இது வந்து என் நிலத்தோட மேட்டில் எடுத்த மாதிரி, இது நடுவில் எடுத்தது, இது கீழே எடுத்தது, இது வந்து சரியாக விளையாத ஒரு துண்டில் மட்டும் எடுத்தது, அப்படிலாம் கொடுக்கலாம். நீங்கள் 3 அடி எடுக்கலைனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 1 அடி 1.5 அடியாவது எடுக்க வேண்டியது தேவை. சரிங்களா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய சத்தை இதை கொடுத்தீங்கன்னா அவங்க அதை பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட் தருவாங்க. அந்த ரிப்போர்ட்டில் எவ்வளோ சாம்பல் சத்து வேணும், எவ்வளோ சுண்ணாம்பு சத்து வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நிலம்லாம் பார்த்தா சுக்கா மண்ணாகவே இருக்கும், சுண்ணாம்பு மண் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அவங்களாம் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எங்கே சிவப்பாக மண் இருக்குது, செம்மண்ணாக இருக்குது, செம்மண் சரளையாக இருக்குது, அவங்க தான் இதை பற்றி சாம்பல் பற்றியோ அல்லது சுண்ணாம்பு பற்றியோ ரொம்ப முக்கியமாக கவலைப்படணும். சரிங்களா? இது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த சுண்ணாம்பு அப்படிங்கிறது எந்தெந்த பயிர்களெல்லாம் நிறத்தோடு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு தக்காளி இருக்கு இல்லைங்களா, நல்ல சிவப்பாக இருக்குது. அந்த சிவப்பை உருவாக்குறதும் இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்குறீங்களா, இப்போ வரக்கூடிய தக்காளிலாம் பார்த்திங்கன்னா அதிக சிவப்பு இல்லாமல் ஒரு மஞ்சளாவோ அல்லது வெள்ளை படர்ந்தோ அப்படிலாம் வரும். அதுக்கு என்ன காரணம்? சுண்ணாம்பு சத்து குறைபாடு.
ஒரு காய் இருக்குது, அது தேங்காய், அதாவது கொய்யாவாக இருக்கலாம், அல்லது மாங்காயாக இருக்கலாம், வாழையாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த பயிராக இருந்தாலும் அதோட நிறம் வெளுத்து போயிருக்கு அப்படின்னா 2 காரணம். இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும். அதில் முக்கியமாக கால்சியம் சத்து மனசில் வச்சுக்கோங்க. அப்போ சாம்பல் சத்தும் இருக்கணும், கால்சியம் சத்தும் இருக்கணும். யார் யாருக்கு இருக்கணும்? தென்னை மரம் வச்சுருக்கவங்க, வாழை, பாக்கு, கரும்பு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மஞ்சள் பூமிக்குள்ளே விளையுது இல்லைங்களா, அந்த பயிர் எல்லாத்துக்குமே, நிலக்கடலை, கிழங்கு வகைகள், இது எல்லாத்துக்குமே சாம்பல் முக்கியம், சுண்ணாம்பு முக்கியம். இந்த சுண்ணாம்பு என்ன செய்யும்னா, பக்கத்தில் தான் சாணம் கிடக்கும், பக்கத்தில் தான் கடலை புண்ணாக்கு இருக்கும், கடலை இருக்கும், அதாவது தழைச்சத்து இருக்கும், மணிச்சத்து இருக்கும். பக்கத்தில் வேறு வேறு சத்துக்கள்லாம் இருக்கும். ஆனால் ஒருங்கிணைக்க கரைச்சி வேருக்குள்ளே நுழைக்கிறதுக்கு வழி இருக்காது. அதுக்கு தான் அந்த சுண்ணாம்பு சத்து வேணும். புரியுதுங்களா? அந்த சுண்ணாம்போட முக்கியத்துவம் அது. ஒன்றுமே எனக்கு எப்படி கொடுக்குறேன்னு தெரியல அப்படின்னு சொன்னால், 200 லிட்டர் தண்ணியில் செவுத்து கடிக்கிற சுண்ணாம்பு இருக்கு இல்லைங்களா, ஹார்ட்வேர் கடையில் விற்கும்ல, 15 கிலோ வாங்குங்க, கரைச்சிருங்க, ஒரு நிலத்தில் அப்படியே வாளியில் எடுத்துகிட்டு குளிக்கிற மக்களை ஊற்றிக்கிட்டே போயிடுங்க. இப்போ தக்காளி காட்டுன்னா அப்படி போட்டுடலாம், மிளகாய் காட்டில், கத்திரிக்காய் காட்டில் 2 வரிசைக்கு நடுவாக ஊற்றிக்கிட்டே போயிடலாம், கடலைக்காடு நடுவில் ஊற்றிக்கிட்டே போயிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு, பீட்ரூட்டு, முள்ளங்கி ஊற்றிட்டு போயிடலாம். ஆனால் தென்னை மாதிரி பயிர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, 200 லிட்டர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, மரத்துக்கு 3 லிட்ரு. ஓகேங்களா? மரத்துக்கு 3 லிட்ரு அப்படி ஊற்றி விட்டுறணும். அப்படி ஊற்றுனாலே அந்த பயிருக்கு அது 15 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம், அல்லது மாதம் ஒரு முறை கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கணும். சாம்பல் சத்து முக்கியம், சுண்ணாம்பு சத்து முக்கியம். இதை மனசில் வச்சுக்கோங்க, திருப்பி திருப்பி வச்சுக்கோங்க, ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, கேலண்டரில் கூட எழுதி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இது இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் பணத்தை எப்படி நிர்வகிப்பது, நம்மளுடைய எண்ணங்கள்ல எப்படியெல்லாம் மாற்றங்களை கொண்டு வரலாம்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்ததா என்ன பண்ணலாம்? ஸோ அடுத்ததான் என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சின்ன சின்ன ஐடியாக்கள், ஆலோசனைகள், யோசனைகள், திட்டங்கள்லாம் நமக்கு வரும் இல்லையா? அது வரும்போதே அதை என்ன பண்ணுங்க, செயல்படுத்த தொடங்குங்க. இப்போ இன்னைக்கு டோர் டெலிவரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் யாரோ ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் உதித்ததான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேருக்கு அவங்கவுங்க ஊரில் அவங்களோட சூழலை பொறுத்து இதெல்லாம் கொண்டு போய் நம்ம வீட்டில் டோர் டெலிவரியாக கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இதில் ஒரு பிஸ்னஸாக என்ன பண்ணலாம், செய்யலாங்கிற ஆலோசனைகள் நிறைய பேருக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கும், தோணி இருக்கும். ஆனால் அதற்கு யாரெல்லாம் செயல் வடிவம் கொடுத்தார்களோ அவங்க தான் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த தொழிலில் சாதித்த சாதனையாளர்களாக என்ன பண்ணுறாங்க. அதுபோல் பல பல ஐடியாக்கள், யோசனைகள் நமக்கு எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி செயல் என்ன பண்ணணும், இறங்கிவிட வேண்டும். இறங்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய பணத்தை நிர்வகிக்க நம்மால் முடியும். நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்ற நிகழ்ச்சியில் நம்ம யூடிஐ ப்ராப்ளம், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இந்த ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் ஜென்ரலாக குழந்தைகள் முதல் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எந்த வயதில் வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். இது நமக்கு தொற்றுதான். சில கிருமிகளால் நமக்கு உபாதைகள் ஏற்படும். சிலருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து உடனடியாக சில வாரங்கள் அல்லது 1 or 2 months குணமாகும். சிலருக்கு பல ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், யூடிஐ ப்ராப்ளம் ரொம்ப சிரமத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நோயாளிகளும் நம்ம பார்க்குறோம். இதற்கு நம்ம ஃபஸ்ட்டு ஹைஜீனிக்காக இருக்கணும். செகண்ட், நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அது நம்ம செக் பண்ணோம். யூரின் கல்ச்சர் அண்ட் சென்சிவிட்டி டெஸ்ட்டு இதை எடுத்தோன்னா நமக்கு என்ன கிருமி தொற்று இருக்குது அப்படின்னு காமிக்கும். அதை பொறுத்து நமக்கு மருத்துவர்கள் அந்த ஆன்டிபயோட்டிக்கு அதுலேயே உங்களுக்கு மெடிசன் அது கொடுப்பாங்க. அது எடுத்தும் பலருக்கு குணம் கிடைக்கவில்லை. அதுதான் இன்னைக்கு முக்கிய ப்ராப்ளமாக நம்ம பேசுறது. அந்த வகையில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு இந்த யூடிஐ ப்ராப்ளம் பல வருடங்களாக அல்லது பல மாதங்களாக சிரமப்படுபவர்களுக்கு நம்ம ஆயுர்வேத மருத்துவம், இயற்கை மருத்துவம்
நல்ல வழிமுறைகளை சொல்லி கொடுக்குது. இதில் பார்த்தோன்னா அவங்க ரிப்போர்ட்டை வச்சுட்டு அவங்க வயது, அவங்களுக்கு வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ ஜென்ரலாக யூடிஐ ப்ராப்ளம் என்னென்ன சாப்பிடணும், என்ன தவிர்க்கணும். மெயினாக தண்ணி நல்லா நிறைய குடிக்கணும். அதில் கூட அந்த தண்ணியில் நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு 3 லிட்டர் தண்ணி, அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு ஏலக்காய் ஒரு 2 தட்டி போட்டு பாயில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வெட்டி வேர் பொடி போட்டுடுங்க. அது அப்படியே ஊறி இருக்கட்டும். அந்த தண்ணியை தினந்தோறும் குடிக்க. அதுக்கப்புறம் பார்லி வாட்டர், அப்புறம் வாழைத்தண்டு சாறு, மோர், இளநீர், அதுக்கப்புறம் கிரன்பெரி பழம். உங்களுக்கு யூடிஐ ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஏற்றது. அது ஃப்ரெஷ்ஷாக பழம் கிடைக்கிறது நமக்கு கஷ்டம், கிடைக்கிறவங்க வாங்கி சாப்பிடலாம். ஏன்னா உலகம் ஃபுல்லாக இருக்குது. நம்ம நாட்டில் சில டைம் கிடைக்கும், பல டைம் கிடைக்காது. இதே வெளிநாடுகளில் இந்த கிரன்பெரி கிடைக்குது, அவங்க டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷே சாப்பிடலாம். அப்படி இல்லை நமக்கு ட்ரை ஃப்ரூட் கிடைக்குது, அதை வாங்கி சாப்பிடலாம். அதோட ஜூஸ் கிடைக்கிறது, அதை எடுத்துக்கலாம். முக்கியமாக பார்லி வாட்டர். உணவில் காரம், புளி, உப்பு கட்டாயம் குறைக்க வேண்டும் முடிஞ்ச அளவு. ஏன்னா இன்னைக்கு நான்வெஜ் பிரியர்கள், அதாவது நான்வெஜ் சாப்பிடாத நாளே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு அந்த கல்ச்சர் வளர்ந்துட்டு போயிட்டுருக்கு. நான் குறை சொல்லலை. அதனால் கூட நமக்கு இந்த ப்ராப்ளம் சீக்கிரம் க்யூர் ஆகாது. ஏன்னா பாடி ஹீட், இப்போ சொட்டு முத்திர சூடாக போகும், அதுக்கப்புறம் எரிச்சல், வலி, அரிப்பு, இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். யூரின் போகும்போதெல்லாம் கடுப்பாக இருக்கும், கடுகடுக்கும், ரொம்ப பிரச்சனை. அது அந்த ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டங்கள் எவ்வளோன்னு சொல்லிட்டு. இதே சிலருக்கு அவ்வளவா பிரச்சனை தெரியாது, ஆனால் அடிக்கடி யூரின் போகிறது, இல்லை யூரினில் ஸ்மெல் வர்றது, இந்த மாதிரி உபாதைகள் இருக்கும். அப்போது உடம்புக்கு அதிக உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய உணவுகளை நம்ம கட்டாயம் தவிர்க்க வேண்டும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளு, அதுக்கப்புறம் சிக்கன், சீ ஃபுட்டு, இது கண்டிப்பாக யூடிஐ ப்ராப்ளம் உள்ளவங்க பச்சை மிளகாய், புளி இதெல்லாம் மேக்சிமம் குறைப்பது மிக மிக நல்லது. மேலும் உங்கள் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வாங்க, பார்த்துட்டு அதுக்கு வேண்டியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நீங்கள் வெளியூரில் இருந்தால் நீங்கள் எங்களோட ஃபோனில் நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்கள் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு உங்கள் பேர், அட்ரஸ்ஸு, உங்கள் ரிப்போர்ட்டு எங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வரும் ஆன்லைன் கன்சல்டேஷன். அப்போது உங்களுக்கு வீடியோ காலில் உங்களை பார்த்து பேசி உங்களுக்கு வேண்டியான அத்தனை டவுட்ஸும் கிளியர் பண்ணலாம். இது வருடம் முழுவதும் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. சிலருக்கு சம்மரில் இது அதிகமாக தாக்கம் ஏற்படும். என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போமா? நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பணத்தை நிர்வகிக்க நாம் செய்ய வேண்டிய செயல்கள். ஃபைனலாக என்ன சொல்றாங்க? ஃபைனலாக என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வேலையை ஒரு நாள் நம்ம செஞ்சுட்டு அந்த நேரத்தில் நமக்கு காசு கிடைக்கலன்னா இந்த வேலையை எதுக்கு நம்ம செய்யணும், ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கை விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நம்ம அப்படி பண்ணாம தொடர்ந்து ஒரு வாரமோ ஒரு மாதமோ நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். நமக்கான பண வழியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம நம்பணும். முதல்ல அப்படி நம்பி செய்யும் போது நமக்கு எல்லாமே நல்ல வழிகளை நமக்கு காட்டும். கண்டிப்பா அதை நம்ம எப்போ ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கணும். மணி ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் ஹூ ஹஸ் டிசிப்ளின். யார்கிட்டலாம் ஒழுக்கம் என்பது இருக்கின்றதோ அவங்கள தான் பணம் என்பதும் மதிக்கும். தட் மீன்ஸ் அது பணம் அவங்க கையில நிற்கும். நம்ம அப்போ ஒரு நாள் 2 நாள் சொன்னாங்க, நான் செஞ்சேன், காலைல 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொன்னாங்க, ஒரு 2 நாள் எந்திரிச்சேன் செஞ்சேன், எனக்கு எதுவுமே மாற்றம் நிகழலைன்னா அது 2 நாள்லயோ 3 நாள்லயோ நிகழக்கூடிய மாற்றம் என்பது கிடையாது. அப்போ அது அனிச்சை செயலாக, அது யதார்த்தமா எனக்கு எத்தனை மணிக்கு படுத்தாலும் நான் 4 மணிக்கு என்ன பண்ணிடுவேன், எந்திரிச்சிருவேன். அது என்னுடைய பழக்கமா மாறிடுச்சு. நான் எவ்வளவு வேலை செஞ்சாலும் இந்த வேலைக்கு நான் கரெக்டான நேரத்தை என்ன பண்ணுவேன், ஒதுக்குவேன். இதை நான் ரெகுலரா செய்யக்கூடிய அந்த ரொட்டீனா எனக்கு என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சுன்னு யாரெல்லாம் சொல்றோமோ அவங்க எல்லாரையுமே பணம் என்ன பண்ணும், மதிக்கும். அவர்களுடைய கரங்களில் பணம் என்பது கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ள வேண்டும். சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனை கொடுத்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுல குறிப்பா இன்னைக்கு தஞ்சாவூர் மறை மாவட்டத்தினுடைய சமூக ஊடக பணிக்குழுவின் செயலர் அன்பு அருட்தந்தை அலெக்சாண்டர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரு. அவருக்காக ஜெபிச்சுக்கலாம். அவரோடு இணைந்து இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். தஞ்சாவூர் மறை மாவட்டத்தின் அருட்பணியாளர் மற்றும் மாதா தொலைக்காட்சியின்
சமூக ஊடக பணிக்குழுவில் செயலராக பணிபுரியும் அருட்தந்தை அலெக்சாண்டர் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பல்லாண்டு வாழ்ந்து பார்ப்போற்றும் அளவிற்கு இறையரசின் விழுமியங்களை கட்டி எழுப்பும் சிறந்த அருட்தந்தையாக பணியாற்றிட மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஜெஃப்ரி, சாரா, சில்வியா, பிங்கி இன்று தங்களது முதலாம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் அப்பா ஆல்ஃபிரட், அம்மா பிரியதர்ஷினி, சகோதரர் திமோத்தி, பாட்டி ஸ்டெல்லா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜேடன் ஃபெலிக்ஸ் இன்று தனது 10ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஃபெலிக்ஸ் ஆனந்த், அம்மா குயின்சி ஜெர்லின், தாத்தா பாட்டிகள் அருள்ராஜ், செல்வி ஜெயா, ஜேம்ஸ், ரோஸ்லின், மாமா ஆண்டன், அத்தை பிரிஜித், ஜெரி, ஜெஃபினா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஃபியோனா அபிகல் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழா கோலம் பகுதியை நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கு பிறந்தநாள், திருமண நாள், மற்ற விழாக்களை கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவங்களுக்கான இறை ஆசிரியம் காத்துட்டு இருக்கு, அதையும் பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று விவிலியத்திலிருந்து கேட்போமா? ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். மீண்டும் கேட்போம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற கொடை. இரவு தூங்கி விழித்தெழும்போது, ஒரு புதிய நாளை நாம் சந்திக்கும் போது, ஆண்டவர் இன்னும் ஒரு நாள் எனக்கு வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரே, அழைப்பு கொடுத்திருக்கிறாரே என்ற உற்சாகத்தோடு அந்த நாளை நாம் தொடங்குவோம். அப்படித்தான் இந்த திருப்பாடல் ஆசிரியரும் கூட இன்று ஆண்டவர் தோற்றுவித்த நாள், எனவே அக்களிப்போம் என்று சொல்லுகிறார். நண்பர்களே, நமது வாழ்க்கையிலே வெறும் நாட்கள் வந்து போகுவது மட்டுமல்ல, நம் வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற செயல்பாடுகள் கூட, நாம் மேற்கொள்ளுகின்ற வேலைகள் மற்றும் முயற்சிகள் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற கொடை என்ற அந்த நம்பிக்கையோடு அக்களித்து அகமகிழ்ந்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் கட்டாயமாக நமக்கு நிம்மதி கிடைக்கும், வாழ்விலே வெற்றியும் கிடைக்கும். இந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து நாமும் ஒரு முறை சொல்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த நாள் இதுவே, இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிரியர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொண்ட சிறப்பான பாடம் பணத்தை நிர்வகிக்க நாம் மனநிலையில் கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள். நிச்சயமாக நம்முடைய என்ன மாற்றத்தை மாற்றினால் நம்முடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக மாறும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. அதை சரிவர பயன்படுத்த வேண்டும், சரிவர கையாள வேண்டும். அதை எப்படி கையாளுவது அப்படிங்கிற ஆலோசனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அதை பயன்படுத்துவோம். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, மாற்று சிந்தனைகளை கைக்கொள்வோம், மாற்றம் காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.